வஜ்ராயுதம் எவ்வளவு பேரை பார்த்துக்கோம். உன்னை பத்தி சொன்னேன், என் பெருமை உடல் அடிக்கு போச்சு. அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத வகை இருக்கிறது. கடைபிடிக்க வேண்டும். இவன் முதலையும் மடிய வேண்டும். நீங்க அரக்க குலம், அரைக்கு தான் நடப்பீங்க. 30 தேவர்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய தேவேந்திரன். சுதர்மை என்று சொல்லக்கூடிய சிம்மாசனம், கரத்திலே வஜ்ராயுதம், நவரத்தினங்கள் மணிமகனம். அப்புறப்படுத்த வேண்டும். சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்திரன் என்னுடைய நாமதேயம். இதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? இந்த தேவலோகம் எமக்கு அடிமையாக வேண்டும். இந்த தேவலோகத்தை விட்டு புறமுதுகிட்டு நீ ஓட வேண்டும். உடலில் ஓடுவது சாக்கடை நீர் இல்லை, சுடுகாட்டு சாம்பல் இல்ல, சுத்த ரத்தமான பித்தனே உன் பாதத்தில் விழுவதா? பாதத்தில் விட மாட்டோம், காலில் விட விழுந்து கும்பிடுறா. ஊது கும்பிட்டு போங்கடா. ஏடா ஏகபோகமா வசனம் பேசுறான். பாதத்துல விழுந்து கும்பிட்டு வாங்க. போயா வாங்கடா, 2 பேரும் பாதத்துல விழுந்து கும்பிட்டு போங்கடா. சரி, ஒருவரமாக இரு. பாதம் பணிவதே என்னுடைய பரம்பரையிலே கிடையாது. நானாவது உன்னுடையதாவது பாதத்தையாவது பணிவதாவது உடனே மரியாதையாக இந்த தேவலோகத்தை விட்டு உன்னால் ஓட முடியுமா? முடியாதா? பாதத்தில் விழுந்து ஓடி போனா. ஏதாவது கண்ணில் வில்ல மட்டும் போகிறான். இந்திரனை அடித்து புறமுதற்கு ஓடிவிட்டார். தங்களிடம் சமஸ்தை வலிமை இல்லாமல் தலைவராகிவிட்டார். இருந்தாலும் விடக்கூடாது. இந்த நாடு நமக்கு, இந்த தேவலோகம் நமக்கு அடிமை, தேவ இந்திரனும் நமக்கு அடிமை. இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தம்பி எடுத்து சொல்ல வேண்டும். ஒம்பியாரித்தாவும் குணம் கொண்டவன் என் தம்பி. தம்பி உடையான் படைக்கஞ்சான், செருப்புடையோன் நடைக்கஞ்சான். வீரம் வீரம். எதுக்கு இந்த ஜென்மத்தை வச்சிருக்கா? பாமா பாமானி அனுப்பி தூங்க மாட்டீங்களா? அவன கூட முந்தா நாள் கவுரு எடுத்து காவனா. நீயா சாவுறியா? தூங்க மாட்டீங்க. கவுரா கேட்டா கவுத்தேடுடா. எப்படா போட? கவுத்து எடுத்து போய் கல்லில போட்டேன். சூருக்கு தாழ்த்திட்டேன். கிட்ட போய் கழுத்தை மாட்டலாம்னு நினைச்சேன். எவனா கால புடிச்சிட்டா செத்துருமோன்னு அதோட கவுத்த விட்டு. ஓஹோ, அப்படி சாவறதுக்கு போகல. தெரியல போனா
சாபத்தான போனா சரி அங்கதான் பயந்து சேர்த்து ஏழு கூட்டி விழுந்து சாவலாம். தண்ணியில விழுது கிட்ட இறங்கிட்டேன். சளி பிடிச்சி நின்று இந்த தேவலோகம் நமக்கு அடிமை. பிரம்மதேவனத்தை வரத்தை பெற்றோம் அல்லவா? நமக்கு அடிமை. ஆகையால் எனக்கு ஒரு ஆசை பிறந்திருக்கிறது. என்ன பண்றீங்க? இந்த நாட்டுக்கு நீ, அந்த நாட்டுக்கு நீ. நீ நாலு தெரியும் நீ வேலை செய்ய, நீ நாலு தெரியும் நீ வேலை செய்ய. கட்டி எடுத்து போறேன், இல்ல முறை எடுத்து போறேன். இல்ல நான் அண்ணா இந்த பேர் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல படைக்கும் தொழிலே ஒரே ஆளு செய்ய முடியுமா? அதுக்கு சொன்னேன். இப்போது என் சிந்தையில் தோன்றியது ஒரு எண்ணம். இதனால் வரையும் நானும் என்னுடைய தம்பியும் திருமணமாகாமல் இருந்து வருவோம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு திருமண ஆசை வந்துவிட்டது. கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆசை இருந்தாலும் இல்லைங்களா? 2 நாட்டுக்கு அதிபதிக்கிறேன் பாதி கோயில் மட்டும் சுத்தி காரணம் சொல்லுவாங்க. பேச்சு வாங்கலையே கோயிலுக்கு பெருமாச்சாங்க விட்டுருவாங்க இல்ல அதை புதுசா கட்டுறாங்க. அது ஊர் கோயில் மட்டும் மந்த வயல வந்து படுத்து கிடக்கான். அத மாதிரி சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணா ஒரு குடும்ப தலைவன். ஓஹோ அது சொல்றேன். பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். நீ ஆட்டுறதுன்னா அப்படி வா. பாராட்டினோம்னா 10 பேர் எதிர வாங்கினேன். உனக்கும் இருக்குதுடா. நீ எப்ப பார்த்த குளிக்க சொல்லி என்னத்தா எதுக்கு விசிறதுல கண்ணுல ஜாட்டி பட்டு பாப்பா காலிக்கிட்டான். எத்தனை வயசு பாப்பா? பாப்பா கழுகி போச்சு. கண்ணுல பாப்பா கழுகி போச்சு பண்றேன். இந்த கண்ணை பிடிங்க வெளியே போட்டு நல்ல வேலை கத்த கண்ணா வாங்கி வச்சு வேலு கத்த கண்ணை வச்சா அவன் நாடு வந்து அது பாத்ரூம் போவான். யாரு அது? சரி சரி காலையில போய் பாத்துக்கலாம். மெட்ராஸ் மாட்டாஸ்பத்திரிக்கு போய் கண்ணுக்கு அடிபட்டு இருக்கிறா. மெட்ராஸ் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதா? காது கேக்குதா இல்லையா உனக்கு? கீழ்த்தோட்ட ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணை பார்த்துக்கணும். தெரியுமா? இதனால் வரையிலும் கட்டிலும் காளையாக இருந்து வருகிறோம். திருமணத்தை பற்றி சந்தித்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒன்றென்றால் உனக்கும், உனக்கு ஒன்றென்றால் எனக்கும் என் மனதிலே தோன்றிய ஆசை என் மனதிலே தோன்றியது. ஆகையால் இந்த தேவர்களை விடக்கூடாது. என் பாரிசமாக நீச்சல் வடபாரிசமாக நான் செல்கிறேன். எனக்கேற்ற மணப்பெண்ணை நான் பார்க்கின்றேன். உனக்கேற்ற மணப்பெண்ணை நீ பார். இருந்தாலும் பரவாயில்லை. பெண்ணை பார்க்கும் போது தேவர்களை கோட்டை விடக் கூடாது. நம்முடைய கணவனும் தேவரை சிறமடிக்க வேண்டும். அவரை விடவே கூடாது. மேகங்களோடு மேகங்களாக கலந்து விட்டார்கள். நமக்கு பயந்து ஓடிவிட்டார்கள். வடபாரிசம் என் பாரிசம். காப்பாற்ற வேண்டும் ஐயா. சப்த சாகரத்தில் அழைக்கூடிய சிந்தனை உபத்திர நாள் அவன் அடி அடித்து என்னால் தாங்க முடியாது. நானே அவனுக்கு பயந்து நம்மளை படித்த பெருமிடத்தில் சென்றால் ஏதாவது ஒரு விபத்து
பூவழைக்க புகழ்வழைக்க பொற்பேல் எழுவழைக்க உற்றார் உலகிலே இந்த மாபெரும் சபையில் அமைந்திருக்கும் என் பெற்றோர் மனவை நான் யார் சத்திய உலகத்திலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவன் என் பேர்தான் பிரம்மதேவன் என்ன வேண்டும் தெரியும் அவலக்குரல் கேட்கின்றது தேவேந்திரா அரம்பா ஊர்வசி உங்களுக்கு ஆபத்தா யாரால் ஆபத்து யாரால் ஆபத்து சுந்தரன் உபசுந்தரனோடு அரக்கர் சப்தர்சிகளுக்கு ஆளக்கூடிய சுந்தரன் உபசுந்தரனாலே எங்களுக்கு ஆபத்து. ஆபத்தா ஆபத்தென்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் காப்பாற்ற வேண்டும். அது மாத்திரமில்லை சுவாமி, எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு சத்தியத்தை உங்களை காப்பாற்றுகின்றேன் என்று ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் என்ன சொல்கின்றீர்கள் ஒன்றும் புரியவில்லை சத்தியம் தானே செய்ய வேண்டும் உங்கள் மூவரையும் நான் காப்பாற்றுகின்றேன் இது சத்தியம் 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 என்ன செய்ய வேண்டும் நான் சுவாமி, யாரால் எங்களுக்கு ஆபத்து தெரியுமா? யாரால் ஆபத்து சப்த சாகரத்தை ஆளக்கூடிய சுந்தரன் உபசுந்தரனால் எங்களுக்கு ஆபத்து. சப்த சாகரத்தீவை ஆளக்கூடிய சுந்தரன் உபசுந்தரன் என்று சொல்லக்கூடிய இரு அரக்கர்களால் உங்களுக்கு ஆபத்தா உண்மைதான் சுவாமி. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற வேண்டுமா இல்லை. என்னால் ஒருவனுக்கும் காப்பாற்ற முடியாது. செய்த சத்தியம் என்ன சுவாமி காரணம்? ஆமாம் இருந்தாலும் செய்த சத்தியத்தை மீறக்கூடாது அல்லவா தேவேந்திரா உண்மைதான். உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அழகுகளை ஒன்று திரட்டி எல்லளவு பெருமை படைத்து அதற்கு ஓர் பொருளை உருவாக்கப் போகின்றேன் ஒரு பதுமையை உருவாக்கப் போகின்றேன் ஆமாம் ஓ அரம்பா உருவசி தேவேந்திரா ஆமாம் அழகான பதுமையை நான் படைத்து விட்டேன் ஆமா, அந்த பதுமை பேசவில்லையே. ஆமாம் அழகான பதுமையை படைத்து விட்டாய் இதற்கு பேசும் திறமை நான் கொடுக்க வேண்டும் இதுதானே ஓம் ரமாய எந்த மலர் கூந்தல் சிலையாக மணக்கோவில் சிலையாக பிறந்தாயம்மா மலரோடு மலராக மலர்ந்தாயம்மா
சுவாமி அழகான ஒரு படைப்பு. ஆமாம், பொருள் ஒன்று இருந்தால் பெயர் ஒன்று அல்லவா? அழகான மகளை படைத்து விட்டேன். பொருள் ஒன்று இருந்தால் பெயர் ஒன்று இருக்க வேண்டும். அதுதானே பெயர் என்ன சொல்ல வேண்டும்? இந்த பதுமைக்கு திலோனமா நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏன் படைத்தார்? எதற்காக படைத்தீர்கள்? அவள் யாரு? உன்னை எதற்காக படைத்துள்ளேன் தெரியுமா? எதற்காக? அந்த சப்த சாகரத்தீவை ஆளக்கூடிய சுத்திரன் உபசுத்திரன் என்று சொல்லக்கூடிய இரு அரக்கர்களால் தேவர்களுக்கு ஆபத்து. அதனால் அவர்களின் குறையை தீர்ப்பதற்காக உன்னை நான் படைத்துள்ளேன் மகளே. அப்படி அப்பா? ஆமாம் அப்பா. அந்த சுத்திரன் உபசுத்திரன் நான் அழிக்க வேண்டுமா? ஆமாம். இத பாருங்க, நான் எப்படி தனியா செல்ல முடியும்? என்னால முடியாது. முடியாது மகளே. பெண் என்றால் பேய்க்கும் மனம் இறங்கும் அல்லவா? உண்மைதான். ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்பேற்பட்ட செயலாயும் செய்து விடலாம். உன்னால் முடியாது என்று எடுத்துரைக்கின்றாயே, எப்படி அது? முடியாதப்பா. உன்னால் தான் முடியும். என்னால் முடியாது. ஏன் முடியாது? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இத பாருங்க. அதற்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன? ஒரு பெண்மணியானவள். நான் எப்படி இந்த அரக்கர்களை நான் எப்படி அழிக்க முடியும்? நான் தனியாக செல்ல முடியாது. ஆகினால் எனக்கு ஒரு துணை ஒன்று தேவை. துணை வேண்டுமா? ஆமா. துணை வேண்டும் என்று கேட்கின்றாயே. இது ராகு காலமாக இருக்கின்றதம்மா. முடியாதம்மா, முடியாதா? ஆமாம். அப்படி என்னால செல்ல முடியாது. செல்ல முடியாதா? ஆமாம். சொல்லும் வார்த்தை செவி கொடுத்து கேட்க மாட்டேன்றாய். இருந்தாலும் இந்த ராகு காலத்திலேயே ஒரு ஆடவரை படைக்கின்றேன். ஓ ஓர் ஆடவரை படைத்து விட்டேன். அவர் எந்த நிலைமையில் இருக்கின்றார் பாரம்மா. பயப்பட வேண்டாம். அவன் யார் தெரியுமா? உன்னுடைய தம்பி. ஆமா. இந்த கோலத்தில் ராகு காலத்திலே நான் படைக்க மாட்டேன் என்று எடுத்துரைத்தேன். இருந்தாலும் வேண்டும் என்று எடுத்துரைத்தார். எந்த நிலைமையில் இருக்கின்றான் பாரம்மா. அவனை பார்த்தாலே பயமா இருக்குதாப்பா. ஆமா, ஒரு ஆடவனை படிச்சிட்டீங்க. ஆமாம். அவனுடைய பெயர் என்ன? இவனுடைய பெயர் என்னவென்று தெரியுமா? இவனுக்கு பெயர் வாய் திறந்து பேச வேண்டும் அல்லவா? வாய் திறந்து பேச வேண்டும். ஓம் அப்பா, ஏன்டா புடிச்சியா? மச்சா, உன்னை எதற்காக படைத்துள்ளேன் தெரியுமா? அதுதான் உன்னுடைய அக்கா. அக்காடி உன்னுடைய அக்காடா?
அக்காடே அக்காடே ஐ லவ் யூ ஓ புலேந்திரா புலேந்திரன் 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 வாழ்க புலேந்திரன் வாழ்க. என்னடா சொல்லுங்க? ஓ அப்பா என்னப்பா இவனை இப்படி படுத்துட்டீங்க? நான் அடங்க மாட்டேங்கிறேன். இவனை பார்த்தா பயமா இருக்கிறது. நாடி காலத்திலே எந்த ஜீவராசியும் படைக்க மாட்டேன், படைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தாய் அல்லவா? அதனால் படைத்த இந்த விளைவு, நீ எப்பேற்பட்ட விளைவு வந்தாலும் நீ பார்த்துக் கொள்ள அப்பா வேண்டும். அப்பா ஒரே ஒரு தடவை டப்பாங் டப்பாங் தப்பாங்க தப்பாங்க. அப்பா கிசும் கிசும் அப்பா புலேந்திரா புலேந்திரன் 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 உன்னை எதற்காக நான் படைத்துள்ளேன் தெரியுமா? அதனை எடுக்கிற அப்பா பிடிக்க ராசனா டேய், 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 டேய். படைத்து எதுக்கு பச்சை உன்னை எதற்காக படைத்துள்ளேன் தெரியுமா? எதுக்கா சப்த சாகர தீவை ஆளக்கூடிய தப்பு சாப்பிட்டு ஆளக்கூடிய சப்த தப்ப சப்த சப்த தப்புற தப்புற ஏய் சப்தடா. சப்த சாகர தீவை ஆளக்கூடிய ஆளக்கூடிய சுத்திரன் சுந்திரன் உபசுத்திரன் உபசுந்திரன் என்று சொல்லக்கூடிய இரு ஆ. அரக்கர்கள் இருக்கின்றார்கள். அவர்களால் ஆ. இந்த தேவர்களுக்கு ஆபத்து. ஆபத்தா ஆமா. அக்கா, ரெண்டு பேருக்கு ஆபத்தா நம்ம ரெண்டு பேருமா போய் செய்யலாமா என்னடா செய்ய போற? ஆபத்து என்ன எப்படி காப்பாத்தலாம்னு செய்யலாம் யோசனை திலோதமா, இருந்தாலும் உன்னுடைய தம்பி இருக்கின்றான் அல்லவா புலேந்திரன், இவன் துணை கொண்டு இருவர்களை நீங்க அழித்து விட்டு வர வேண்டும். அப்படியா? ஆமாம், வெற்றிவாக சென்று வாருங்கள். வா